صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நாம் படித்து வருகின்றோம். சில உதாரணங்கள் போட்டு இதில் ஒவ்வொரு இந்த உதாரணத்தில் வரக்கூடிய ஃபெஅல்கள் என்ன வகையான ஃபெஅல்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம், கண்டுபிடிக்கின்றோம். அந்த அடிப்படையில் பாருங்கள், ஒரு உதாரணம். ஹப்பத்தில் அவாசிஃபு லைலன் ஃபஅத்ஃபஅத்தில் மசாபீக வக்தலஅத் பஅலல் அஷ்ஜாரி. இது ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம். ஹப்பத்தில் அவாசிஃபுனா என்ன அர்த்தம்? ஹப்பனா வீசியது, ஹப்ப ஹப்பா ஹப்பு, ஹப்பத்து. ஹப்பனா காற்று வீசியது. அவாசிஃப் அப்படின்னா ஆசிஃபத்துடைய பன்மை தான் அவாசிஃப். ஆசிஃபத் அப்படின்னா என்ன அர்த்தம்? புயல், புயல் காற்றுன்னு அர்த்தம். அப்போ புயல் காற்றுக்கள் வீசியது லைலன், இரவு நேரத்தில். புயல் காற்று வீசினா என்ன ஆகும்? அத்ஃபஅத், அத்ஃபஅ, அத்ஃபஅ, அத்ஃபஉ, அத்ஃபஅத். அஃபல வஸனு இஃபாலி பாப். அத்ஃபஅனா அணைத்ததுன்னு அர்த்தம், அணைத்து விட்டது. அல் மசாபீக, விளக்குகளை அணைத்து விட்டது. மிஸ்பாஹுடைய பன்மை தான் என்னது? மசாபிஹ். அப்போ புயல் காற்றுக்கள் இரவு நேரத்தில் வீசியது. ஃபானா எனவேன்னு அர்த்தம். எனவே அத்ஃபஅத், அந்த காற்றுக்கள் அணைத்து விட்டது. அல் மசாபீக, விளக்குகளை அணைத்து விட்டது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, கடுமையான காற்று வீசினா மின்சாரம் போயிடும். வக்தலஅத், இக்தலஅ, இக்தலஅ, இக்தலஉ, இக்தலஅத். இஃப்தஅல வஸன் இஃப்திஆலி பாபு. இக்தலஅத், இக்தலஅனா பிடுங்கியதுன்னு அர்த்தம், பிடுங்கி விட்டது. அப்போ அந்த காற்றுக்கள் ஆகிறது பிடுங்கி எரிந்தது. பஅலல் அஷ்ஜாரி, ஷஜருடைய பன்மை அஷ்ஜார், சில மரங்களை. மரங்களில் சிலதை அப்படின்னா என்ன அர்த்தம்? சில மரங்களை பிடுங்கி எறிந்தது. புயல் காற்று வீசும் பொழுது மின்சாரம் போயிடும், மரங்கள்லாம் சாய்ந்து விடும். அந்த கருத்தை தான் அந்த உதாரணத்தில் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஹப்பத் இது ஒரு ஃபேலு, அத்ஃபஅத் இது ஒரு ஃபேலு, இக்தலஅத் இது ஒரு ஃபேலு. இந்த மூன்று ஃபேல்களும் சென்ற காலத்தை குறிக்கிறது, மாலி. இதனுடைய அசல் எப்படி இருக்கும்? ஹப்பன் இருக்கும். ஹப்பனா காற்று வீசியது. ஹப்ப ஹப்பா ஹப்பு, ஹப்பத் சென்ற காலம், வீசியது அப்படின்னு. அத்ஃபஅத், அத்ஃபஅ இப்படி இருக்கும் அசல்ல. நம்ம சர்வு செய்கிறோம். அத்ஃபஅ, அத்ஃபஅ, அத்ஃபஉ, அத்ஃபஅத் அணைத்து விட்டது. இக்தலஅ, இஃப்தஅல வஸன், இக்தலஅ பிடுங்கியதுன்னு அர்த்தம். இக்தலஅ, இக்தலஅ, இக்தலஉ, இக்தலஅத். அப்போ இந்த மூன்று ஃபேல்களும் சென்ற காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினை சொல்லாகும். பாரு, ஹப்பத், ஹப்பத்து அல் அவாசிஃபு, ஹப்பத்து ஃபேலு, அவாசிஃபு ஃபாயிலு. ஏன்னா காற்றுக்கள் வீசியது. எப்போது? இரவு நேரத்தில். மஃபூல் ஃபீஹி. அத்ஃபஅ ஃபேலு, லமீரு ஃபாயிலு. ஃபாயில் வந்து அவாசிஃப். இந்த காற்றுக்கள் அணைத்து விட்டது. எதை அணைத்து விட்டது? அல் மசாபீக, விளக்குகளை. அப்போ அது மஃபூலு. இக்தலஅத் இன்னும் கலட்டி வீசியது காற்றுக்கள், இதுதான் ஃபாயிலு. இக்தலஅத் ஃபேலமீர் ஃபாயிலு, பால மஃபூலு முலாஃபு, அஷ்ஜாரி முலாஃபி இலைஹி. இந்த தர்கீபை நம்ம என்ன செய்யணும்? சேர்த்து பார்க்க வேண்டும். இப்போ அடுத்த ஒரு உதாரணம் பாருங்கள். சத்பஅ பாருங்கள்,
சதஅ الذئب سطأ الذئب على الغنم سطأ الذئب على الغنم فافترس واحدة وفر هاربا இது ஒரு உதாரணம். சதஅ الذئب على الغنم فافترس واحدة وفر هاربا. இப்போ பாருங்க, சதஅ என்பது ஒரு ஃபேலு, இஃப்தரச என்பது ஒரு ஃபேலு, ஃபர்ர என்பது ஒரு ஃபேல். ஆக இதில் வந்து 3 ஃபேல்கள் இருக்கிறது. இப்போ மானாவை நம்ம முதல்ல பார்க்கணும், பொருளை பார்க்க வேண்டும். பொருளை பார்த்து தான் இது என்ன வகையான ஃபேலு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சதஅ அப்படின்னா என்ன அர்த்தம்? தாக்கினான், தாக்குதல், நடத்துதல். தீபனா ஓநாய். அப்போ ஓநாயாகிறது தாக்கியது. அலல் கனவி ஆடுகளை தாக்கியது. அதாவது ஆட்டு மந்தைக்குள்ளால ஓநாய் புகுந்து தாக்குகிறது. அதான் சதஅ الذئب அலல் கனம். கனம்னா ஆடுகள். ஆடுகள் மீது ஓநாய் தாக்கியது. தாக்கி இஃப்தரச வேட்டையாடியது. இஃப்தரசன வேட்டையாடினான். வாஹிதத்தன் ஒரு ஆட்டை வேட்டையாடியது. வேட்டையாடி ஃபர்ர விரண்டு ஓடியது. ஹாரிபன் பயந்து, பயந்த நிலையில் அது விரண்டு ஓடியது. இப்போ பாருங்க, சதஅ என்ன அர்த்தம்? பாய்ந்தது, தாக்கியது. சென்ற காலம், சென்ற காலத்தை குறிக்கிறது. தாக்கியது, தாக்குதல் அப்படிங்கிறது நடந்து முடிந்து விட்டது. தாக்கியது. அப்போ இது மாதியான ஃபேல். அடுத்து பாருங்க, இஃப்தரச வேட்டையாடியது, சென்ற காலத்தை குறிக்கிறது. அப்போ அதுவும் மாதி. ஃபர்ர விரண்டு ஓடியது, அதுவும் மாதி. அப்போ இதில் வரக்கூடிய 3 ஃபேல்களும் 3 வினைச்சொல்களும் சென்ற காலத்தை குறிக்கின்ற வினைச்சொல்களாக இருக்கிறது. இப்போ தருக்கி பாருங்க, சதஅ الذئب பாய்ந்தது, தாக்கியது எது? ஓநாய். அப்போ ஃபாயில். சதஅ ஃபேலு, ذئب ஃபாயிலு, அலா ஜாரு, கனமி மஜ்ரூர், ஜர் வந்திருக்கு. இஃப்தரச ஃபேலு, லமீரு ஃபாயில். ஏன்னா ஃபாயில் வந்து ذئب, அந்த ஓநாய் வேட்டையாடியது. வாஹிதத்தன் மஃபூலு. ஃபர்ர ஃபேலு லமீர் ஃபாயில், ஓநாய் விரண்டு ஓடியது. ஃபாயில் வந்து ஓநாய். ஹாரிபன் பயந்த நிலையில். அப்போ இது ஹால். இதில் உள்ள ஃபாயில் இருக்குல்ல, அந்த ஃபாயிலேருந்து இது ஹாலாக இருக்கிறது. இதில் உள்ள ஹுவதான் துல்ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓநாய் ஆகிறது விரண்டோடியது எந்த நிலையில்? ஹாரிபன் பயந்த நிலையில். அப்போ ஃபர்ர என்பதில் உள்ள ஃபாயில் தான் துல்ஹால். இந்த நிலைமை யாருக்கு இருக்குது? ஃபர்ர என்பதில் மறைந்திருக்கின்ற ஓநாய்க்குத்தான் இந்த ஹாரிபன் பயந்த நிலை இருக்கிறது. அப்போ இது ஹாலு. இதில் உள்ள ஹுவ வந்து என்னது? துல்ஹால். அப்போ சதஅ الذئب ஓநாய் தாக்கியது, அலல் கனமி ஆடுகளை. இஃப்தரச வாஹிதத்தன் அந்த ஆடுகளில் ஒன்றை வேட்டையாடி, ஃபர்ர ஹாரிபன் பயந்த நிலையில் அது விரண்டோடியது. இன்னும் சில உதாரணங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய தொடர்களை நம்ம பார்த்துக்கிடுவோம். இந்த மாதிரி மூலம் மானாவை நம்ம கண்டுபிடிக்கணும். மானா இருந்தால் தான் சென்ற காலமாக, நிகழ்காலமாக, வருங்காலமாக நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். அல்லாஹ் வெற்றியாக்கி தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد